செஞ்சி வட்டாரத்தில் இருக்கிற அனுமந்தபுரம் கிராமத்திற்கு அகழாய்வு செய்ய போஸ் வெங்கட் தலைமையில் மாணவர் குழு வந்து தங்குறாங்க. மலையும் புதர்களும் நிறைந்த அந்த ஊரில் 8ஆம் நூற்றாண்டில் புதைந்ததாக நம்பப்படும் நந்திகேஸ்வரர் ஆலயம், அதுக்குள்ளே இருக்கிற பல்லவ மன்னன் நந்திவர்மன் பயன்படுத்திய வாள் உள்ளிட்டவற்றை அகழாய்வு மூலம் கண்டறிந்து வெளி உலகத்திற்கு சொல்வதே அந்த குழுவின் நோக்கம். ஆனால் அகழாய்வு செய்வதை ஊர் மக்கள் எதிர்க்க அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் காவல்துறை அதிகாரி குருவர்மன். இதற்கிடையில சில கொலைகளும் அமானுஷ்ய சம்பவங்களும் அங்கு நடக்க என்ன காரணம் என விசாரணை செய்கிறார் காவல் அதிகாரி. அவர் கண்டறிந்த உண்மைகள் என்ன என்பதே படத்தின் திரைக்கதை. கற்பனை வரலாறு ஒன்றையும் சமகாலத்தையும் இணைக்கும் கதைக்களம். அதை த்ரில்லர் ஹாரர் அம்சங்கள் கலந்த திரைக்கதை மூலம் கொடுக்க முயன்று அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார் அறிமுக இயக்குனர் பெருமாள் வரதன். குறிப்பாக நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னனின் பெயரை தவிர்த்து அவன் பயன்படுத்திய அரூபவாள், வீர மரணத்தின் பின்னணி என அவனை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் கற்பனை வரலாற்றை சித்தரிக்கும் அனிமேஷன் காட்சிகள் படத்துக்குள் சட்டென இழுத்து செல்கிறது. ஆனால் பிறகுதான் சிக்கல். நிகழ்காலத்தில் வரும் கதாபாத்திரங்கள் புதிதாக பார்ப்பது போல தோற்றம் காட்டினாலும் அவற்றுக்கு தரப்பட்டிருக்கும் சவால் எதிர்பார்த்த பாதையிலேயே பயணிக்கிறதுனால திருப்பங்கள் வரும்போது கிடைக்கிற திரை அனுபவம் சுவாரஸ்யம் இல்லாத உணர்வையே கொடுக்குது. ஒரு மாற்றாக இருந்திருக்க வேண்டிய அருபவால் தொடர்பான காட்சிகள் முன்கதையில் எடுபட்ட அளவுக்கு நிகழ்கால கதையில் புதிய பரிமாணத்துடன் இல்லாமல் போய்விடுவதுடன் அதை கிராபிக்ஸ் காட்சியாக சுருக்கிவிட்டதும் ஏமாற்றமே. படத்தில் சில சுவாரஸ்யங்களில் கிளைமேக்ஸ் காட்சியையும் காவல் அதிகாரி அகழாய்வாளர் இலக்கிய இடையிலான காதலின் துளிர்ப்பையும் வளர்ச்சியையும் சொன்ன காட்சிகளையும் சொல்லலாம். காவல்துறை உங்கள் நண்பன் படத்தின் மூலம் கவனம் பெற்ற சுரேஷ் ரவி இதில் காவல் அதிகாரி கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி நடித்திருப்பதுடன் காதல் காட்சிகளிலும் தன்னால் முடிந்த நடிப்பை கொடுத்திருக்கார். இலக்கியாவாக வரும் ஆஷா தரப்பட்ட கதாபாத்திரத்தை நிறைவாக செஞ்சிருக்காங்க. நிழல்கள் ரவி, போஸ் வெங்கட் உள்ளிட்ட பலரும் ஏற்கனவே பல படைகளில் பார்த்த உணர்வை கொடுத்திருக்காங்க. கலை இயக்குனர் முனிஷ் கிருஷ்ணன், இசையமைப்பாளர் ஜெரால்ட் ஃபெலிக்ஸ் கதைக்கு தேவையானதை செஞ்சிருக்காங்க. நல்ல கதைக்களம் கிடைத்தும் அதை சரியாக பயன்படுத்தாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது.